Hi friends, welcome to Meena's Samayal. Lockdown recipe number 4. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு லஞ்ச் ரெசிபி, ஒரு குழம்பு ரெசிபி, நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் தடுக்கா. தால் தடுக்கானும் சொல்லலாம், இல்ல தால் ஃப்ரை அப்படின்ட்டும் சொல்லலாம். இது வந்து பாசி பருப்புல செய்யற ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. நார்த் இந்தியன் ரெசிபி அப்படின்னு சொல்றதுனால சப்பாத்திக்கு மட்டும் தான் தொட்டு சாப்பிடணும்னு இல்லைங்க. சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். தோசைக்கும் சூப்பரா இருக்கும், இட்லிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பேசிக் வெஜிடபிள்ஸ் லைக் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த 4 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன். பாசி பருப்புல செய்யற ஒரு ஈஸியான சிம்பிள் ரெசிபி. வாங்க தால் தடுக்கா எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். சோ தால் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 கப் பாசி பருப்பு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 1 இன்ச் ஆஃப் இஞ்சி இந்த மாதிரி ஜூலியன்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 7 ல இருந்து 8 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா தாளிக்க தேவையான பொருட்கள்: ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 காஞ்ச மிளகா, தேவையான அளவு எலுமிச்சை சாறு, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தாளிக்க வந்து நெய் அண்ட் தேவையான அளவு கருவேப்பிலை. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ தால் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸோ லைட் ப்ரௌனிங் வந்தாச்சு, நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பருப்பும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இதே குக்கரில் நம்ம எல்லாமே ஒரே குக்கர் பேனில் தான் பண்ண போகிறோம். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 3லேருந்து 4 ஸ்பூன் போடுறேன். ஆக்சுவலாக டீஸ்பூன் கணக்கு அப்படிங்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். ஸோ நெய் சூடானதுக்கு அப்புறமா சீரகம், உளுத்தம் பருப்பு. ஸோ உளுத்தம் பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி, பூண்டு, அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி சின்ன பீசஸாக போட்டுக்கிறேன். ஸோ தட் காரம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஆக்சுவலாக வந்து இது ஒரிஜினலி நான் வந்து பச்சை மிளகா தான் போடுவேன். வீட்டில் வந்து பச்சை மிளகா இல்லை. ஸோ அதனால் வந்து காரத்துக்கு வந்து அதர் ஆல்டர்னேட்டிவ் வந்து காஞ்ச மிளகா. ஸோ காஞ்ச மிளகா போடுறதுனால தப்பில்லை. காரம் அப்படிங்கிறது வந்து இது மட்டும்தான். ஸோ தேவையான காரத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளியும் ஓரளவுக்கு வறுபட்டாச்சு. அடுத்தது வந்து ஆல்ரெடி இந்த ரோஸ்ட் பண்ண பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள். நான் பெருங்காயம் ஆரம்பத்தில் சேர்க்க மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ தால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ப்ரெஷர் வந்து இப்போ அடங்கியாச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இப்படி ஸ்மூத்தாக கடைஞ்சிக்கலாம். பாசி பருப்பு அப்படிங்கிறதுனால இப்படி ஸ்டர் பண்ணி விட்டாலே வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். திரும்பவும் நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்ல கொதி வரட்டும். இப்போ நல்ல கொதி வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியை நறுக்கிய கொத்தமல்லி. ஸோ our தால் தடுக்கா இஸ் ரெடி. அடுத்து இந்த தாலை வந்து நம்ம ஒரு சர்விங் டிஷ்ஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தீஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதோட காம்பினேஷனாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை ஏதாவது ஒரு கிழங்கு வறுவலோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியை ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இந்த ப்ராசஸ் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் லைட்டாக பொரிய விடலாம், ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இந்த தால் மேலே சேர்த்துடுறேன். ஸோ our தால் தடுக்கா or தால் ஃப்ரை இஸ் ரெடி. ஸோ
லாக்டவுன் ரெசிபி நம்பர் 4. ஸோ தால் தடுக்கா ஒரு தால் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 1 பாட்டில், அதாவது ஒரு குக்கர்லேயே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இல்லையா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.